வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நாம prime factor மெத்தடை யூஸ் பண்ணி LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. LCM prime factor மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஈஸியா தெரிஞ்சுப்பீங்க. நான் வாங்க வீடியோக்குள்ள போலாம். prime factor method. So prime factor method யூஸ் பண்ணி ஒரு LCM கண்டுபிடிக்கிறதுக்கு the following 3 steps நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். Step number 1, resolve each given number into its prime factors and express the factors obtained in exponential form. Exponent form, that is index form. அதாவது given number எல்லாத்தையும் அதோட prime factors split பண்ணி first எழுதணும். அந்த prime factors index formல இருக்கணும், அதாவது exponential formல இருக்கணும். since இந்த மெத்தட்ல index formல எழுதி கண்டுபிடிக்கிறதுனால இந்த மெத்தடுக்கு index மெத்தட்னு இன்னொரு நேமும் இருக்கு. so prime factor method or index method ரெண்டுமே சேம் தான் while LCM கண்டுபிடிக்கிறதுக்கு. so அடுத்தது step number 2, find the highest powers of all the factors that occur in any of the given numbers. now எல்லா factorsலயும் highest powers மட்டும் கண்டுபிடிச்சு எடுத்துக்கணும். step number 3, the product of the highest powers of all factors obtained in step 2 is the required LCM. so step 2ல கிடைச்ச எல்லா factorsலயும் இருக்கிற highest powers மல்டிபிள் பண்ணா அதுதான் least common multiple. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா கிளியரா பார்க்கலாம் வாங்க. find the LCM of 18, 24 and 60 by index method. Index method none other than prime factor method. ரெண்டுமே LCM கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றதா. ஓகே, இப்போ ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்றோம், given numbers எல்லாத்தையும் அதோட prime factor ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதை இண்டெக்ஸ் ஃபார்ம், தட் இஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்ல எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து prime factor of 18 எழுதிக்கிறேன். so 18 just prime factors மட்டும்தான் பிரிக்கணும். so இருக்கிறதுலே least prime 2, so 2 into 9 ன்னு பிரிக்கலாம் and 9 வந்து 3 into 3 ன்னு பிரிக்கலாம். so இந்த இடத்துல prime factor of 18 வந்து 2 into 3 into 3. இதை exponential formல எழுதணும். so 2 into 3 square அப்படின்னு எழுத முடியும். அடுத்தது நம்ம prime factor of 24 பார்க்க போறோம். so 24 இதே மாதிரி தான் we have to work on it. so 24 first 2 into 12 ன்னு பிரிக்கலாம். so அடுத்தது வந்து 2 into 6 ன்னு பிரிக்கலாம் and then 2 into 3 ன்னு பிரிக்கலாம். so இதை இங்க எழுதும்போது 2 into 2 into 2 into 3, that is exponential formula 2 cube into 3 அப்படின்னு சொல்லி எழுத முடியும். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது prime factor of 60. so 16 இதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போறோம். so 2 into 30, அடுத்தது 2 into 15, அடுத்தது 3 into 5. so இதை எழுதும்போது 2 into 2 into 3 into 5. so எழுதும்போது எப்படி எழுதுறோம், 2 square times of 3 into 5 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஓகே, இப்போ ஸ்டெப் 1 நம்ம எழுதிட்டோம். அடுத்தது now ஸ்டெப் 2 என்ன எழுத போறோம் அப்படின்னா, take all the factors with the highest powers. here 2, 3 and 5 are the factors for all given numbers. so factors அதோட highest powersல எழுதணும். 2 ஓட highest power என்னன்னு பார்க்கலாம். so 2 ஓட equals to 2 ஓட highest power பார்த்தீங்கன்னா 3, கரெக்டா? so இங்க 3 ன்னு எழுதுறோம். அடுத்தது 3 ஓட highest power, factor 3 ஓட highest power 2, so 3 square. அடுத்தது 5 ஓட highest power just 1, so 5. so இதுதான் நம்மளோட highest power எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ step number 3, the product of all the factors with the highest powers is the required LCM. so LCM of 18, 24 and 60 வந்துட்டு நமக்கு கிடைச்ச 2 cube into 3 square into 5. so 2 cube is nothing but 8, 3 square is 9 into 5. so 8 times of 5 will gives you 40. so 40 times of 9. so your answer will be, that is LCM of 18, 24 and 60 will be 360 அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம். LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு கிளியரா இருக்கும். so we'll see another example right now. so example, find the LCM of 100, 150 and 200 using prime factor method, none other than index method. so similarly நம்ம அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறோம். ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ண போறோம், given number அதோட prime factors ஸ்ப்ளிட் பண்ணி exponential formல எழுதுறோம். so first prime factors of 100 எழுதுறோம். so இதுல நம்ம ரொம்ப சிம்பிளாவே எழுதிடலாம். 100 first 2 into 15 எழுதலாம். அடுத்து 50 2 into 25 ன்னு எழுதலாம். 25 5 times of 5. so எழுதும்போது 2 into 2 into 5 into 5. so அதை வந்து நம்ம எக்ஸ்பென்ஷியல் ஃபார்ம்ல எழுதும்போது 2 square into 5 square ன்னு எழுதலாம். அடுத்தது prime factor of 150 எழுதணும்.
ஸோ 150 இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 150 2 into 75ன்னு ஃபஸ்ட்டு எழுதலாம். 75 3 into 25ன்னு எழுதலாம். அண்ட் 25 again 5 into 5ன்னு எழுதலாம். ஸோ எழுதும்பொழுது 2 into 3 into 5 into 5. ஸோ again நீங்கள் எழுதும்போது 2 into 3 into 5 ஸ்கொயர்னு நம்மளால் எழுத முடியும். ஃபைனலி prime factor of 200 என்னன்னு எழுத போகிறோம். ஸோ 200 நம்ம ஃபஸ்ட்டு 200 2 into 100ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். 100க்கு அப்புறமேட்டுக்கு இங்கே நம்ம ஆல்ரெடி எழுதுறதான். ஸோ எக்ஸ்ட்ராவா 2 into 2 into 2 into 5 into 5. ஸோ நம்ம எழுதும்போது 2 cube into 5 ஸ்கொயர்னு நம்மளால ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். நவ் ஸ்டெப் நம்பர் 2 பாருங்க. எல்லா ஃபேக்டர்ஸையும் அதோட ஹையர் பவரில் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது? 2ன்றது ஒரு ஃபேக்டர், அடுத்தது 3ங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்குது, அடுத்தது 5ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. 2ங்கிற ஃபேக்டரோட ஹையஸ்ட் பவர் வந்து கியூப் 3 இல்லையா? ஸோ கியூப்னு போடுறேன். 3யோட ஹையஸ்ட் பவர் 1 தான். ஸோ 1 அப்படியே எழுதிக்கிறேன். 5ஓட ஹையஸ்ட் பவர் 2. So now step number 3 finally the product எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா step 2ல இருந்த ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். So LCM of 100, 150 and 200 is equal to 2 cube multiplied with 3 multiplied with 5 square. ஓகேவா? So 2 cube is nothing but 8, 3 அப்படியே தான் இருக்கும், 5 square is nothing but 25. So overall multiple பண்ணும்போது will get say 200 3 600. So 600 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? so far இந்த வீடியோல வந்து prime factor மெத்தடை யூஸ் பண்ணி LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். similarly common multiple மெத்தட் யூஸ் பண்ணி LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க ரைட் சைடில் இருக்க வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் common division மெத்தட் யூஸ் பண்ணி LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க லெஃப்ட்ல இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய மேத் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.